எங்க எல்லாரையும் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் எங்க ஆவியில மட்டுமல்ல எங்க சரீரத்திலையும் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. கனெக்ட் ஆக முடியாதவர்களுக்கும் நாங்கள் அந்த கிருபைகளை ரிலீஸ் பண்றோம். இப்ப கனெக்ட் ஆனவங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை கனெக்ட் ஆகியும் ஆசை இருந்து அதுக்கான சூழ்நிலைகள் அமையாத நிமித்தமோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். நாங்க ரிலீஸ் பண்றோம் அந்த கிரேஸை. யாருக்காச்சும் மொபைல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? மொபைல் இல்ல அந்த மாதிரி இதை அட்டன் பண்ணணும். ஒருவேளை பின்னாடி நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களான்னு தெரியல. அதனால என்னால கனெக்ட் ஆக முடியல, எனக்கு வந்து ஆசையா இருக்குது. இல்லை இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோ ஏதோ ஒரு விஷயம் இந்த மொபைல் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மொபைலை ரிலீஸ் பண்றோம். யூ வில் கெட் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்றோம். இப்போ கனெக்ட் ஆனவங்க கூட இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் மொபைல், நீடு பேஸ்ட்ல, புரியுதுங்களா? வாண்ட் பேஸ்ட்ல இல்லை, நான் சொல்லலை. அது இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் நல்லா இதாகுமே, இந்த போன் இவ்வளவு தொந்தரவு பண்ணுதே அப்படி யாராச்சும் ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு தோணுது எனக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம். யார் எஸ் சிஸ்டர் போட்டிருக்குது? ஏதாவது பிரச்சனை பண்ணுதா மொபைலு? ஓகே. ஓகே. நல்ல மொபைல் வச்சுட்டு இப்ப ஃப்ரீயா அட்டன் பண்றீங்க பாருங்க. இவங்க எல்லாம் ஒருவேளை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, எங்கள் தேவைகள் இன்னது நீங்க அறிந்திருக்கிறீர் அப்படின்னு நாங்க புரிஞ்சிருக்கிறோம். ஒருவேளை அந்த லைட்ல இல்லாம அவங்களால ரிசீவ் பண்ண முடியாது இருக்குமானா வி ஹெல்ப் தேம் லார்ட். வி ஸ்பீக் லைட். அவங்க பெற்றுக்கொள்வார்களாக அதற்கான சூழ்நிலைகள் அலைன் ஆகட்டும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும், அதை வாங்குறதுக்குன்னே தேவையான மணி அவர்களை வந்து அடையட்டும் சுவாமி. let them receive gift அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். நாங்க டெஸ்டிமனிஸியா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா எந்த விஷயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஏவி நாங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை நீங்க உறுதிப்படுத்துகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், லெட் them receive it லார்ட். நாங்க மனதார நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். we give you all the glory. சில பேருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, அப்படியா இதெல்லாம் கூட ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னா இதையும் பேசுவார். இன்னும் வேற எல்லா விஷயத்தையும் நமக்கு ஆண்டவர் அழகா பேசி நமக்கு நம்ம தேவையை சந்திப்பார். ஆக்சுவலி நான் ஒரு டெஸ்டிமனியா சொல்றேன் பாருங்க. ஒரு டைம் இருந்தது எங்க லைஃப்ல. இது ரெக்கார்ட் ஆகுது, ஆனா பிரின்ஸ் கேட்கலன்னா கேட்டுறோம்னு ஒரு பயம் வருது சொல்றதுக்கு முன்னாடி. ஜோஷுவா பிறக்கும் போது எங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஓகே, இவர் வந்து அப்ப ஐடி ஜாப்ல இருந்ததுனால நாங்க அப்ப இருந்ததுலயே சோனி எரிக்சன் பிராண்ட்ல ஒரு போன் வாங்கியிருந்தோம். போன் வாங்கி அதுல கேமராலாம் இருந்தது. ஸோ ஜோஷுவாட எவ்ரி மொமெண்ட் அவன் பிறந்ததுல இருந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், எக்கச்சக்க பிக்சர்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். அவனை வந்து அப்படி எடுத்து வச்சிருப்போம். அது வந்து 2010 அப்போ நடுவுல ஒரு முறை என்ன பண்ணிட்டார் தலைவர், கொஞ்சம் 2010ல போறதான் அது அந்த 11 அந்த 12 ஸ்டார்டிங்ல என்ன பண்ணா, ஒரு முறை எங்க போனை கழுவிட்டான். குழந்தை என்ன பண்ணா, அழுக்காகுது சொல்லிட்டு நல்லா கழுவிட்டான். அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் அந்த போன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா, ரிப்பேர் பண்ணி அது ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. கரெக்டா 2012ல வந்து பிரின்ஸ் பிறக்குறான், ஜூன்ல. அப்ப பாத்தீங்கன்னா பிரின்ஸுக்கான நிறைய விஷயம், அதாவது அந்த பேர்த்ல இருந்து உள்ள விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு என்ன பண்ண முடியல. ஏன் அப்படி முடியலன்னா, எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, ஒரு ஃபோன் வாங்க முடியல எங்களுக்கு. அப்போ அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க, ஐடில இருந்து வெளியில வந்தாச்சு. அஹ் அப்போ அதுதான் ரொம்ப டஃபஸ்ட் டைம் ஆஃப் அவர் லைஃப் அப்படி போயிட்டு இருந்ததுனால வாங்கவும் முடியல. மெமரிஸை நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இப்ப கூட சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஜாய்க்கு எவ்வளவு இருக்கும், ஜோஷுவாக்கு அவ்வளவு இருக்கும், பிரின்ஸுக்கு வந்து இந்த ஏர்லி டேஸோட இது இருக்காது, ரொம்ப இருக்காது. அந்த ஒரு வயசுக்கு மேல ஒரு வயசுக்கு மேல உள்ளதுதான் அந்த. அதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சேர்த்து வச்சு ஒரு மொபைல் வாங்கினோம். அதுவும் நல்ல குவாலிட்டி மொபைல் அப்ப இல்ல. இதை ஏன் சொல்றேன்னா, இது ஓகேன்ற. இப்போ சில சில பேருக்கு வந்து நீங்க ஒருவேளை உங்களுக்கு சரியான போன் இல்ல, சில நேரத்துல அதை அஃபோர்ட் பண்ண முடியல, வாங்க முடியல, இதெல்லாம் வந்து நினைச்சு என்ன பண்ணிக்காதீங்க, இதுதான் நம்ம முடிவுன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே. நாங்க மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ரொம்ப கேட்ஜெட்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்களுக்கு, அதனால நாங்க பெருசா அதை வாங்கினது இல்லை. நிறைய வெரைட்டி வாங்கினதுனால ஸ்டார்டிங்ல நாங்க ஷூட் பண்ணும்போதுலாம்
ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மொபைல் வாங்கி இது மினிஸ்ட்ரிக்காக வாங்கணும், ஒரு கேமரா இருக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு போடும்போது அப்பயுமே எங்களுக்கு ரொம்ப அந்த மணி ஃப்ளோ இல்லாதனால அப்ப இஎம்ஐல ஃபோன் வாங்கணும் பாத்துக்கோங்க. ஃபோன் வந்து இஎம்ஐல வாங்கி அதுலதான் நாங்க நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டோம். ஸோ வெரி ஹம்பிள் பிகினிங் தான். எப்படின்னா இப்படி அப்படின்னு ஒரு பரபரப்பாலாம் எங்க விஷயங்கள் ஆரம்பிக்கவில்லை. ஸோ ஆண்டவர் வந்து ரொம்ப நான் இப்போ அது மாதிரி சுச்சுவேஷன் யாரா இருக்குன்னே சங்கோஜப்படாதீங்க. நமக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்படாதீங்க. ஏன்னா நம்ம தேவன் என்ன பண்றாரு, அற்பமான ஆரம்பத்தை யார் அசெப்ட் பண்ணக்கூடும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும்னு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு. அப்படியே அவர் செய்தும் இருக்கிறார். இப்ப நீங்க பாக்குறீங்க, we are able to afford to get நமக்கு தேவையான மினிஸ்ட்ரிக்கான எல்லா பொருட்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அழகா வாங்கி கொடுக்குறாரு. கடன் இல்லாம வாங்கி கொடுக்குறாரு. தேவைகளை அபரிவிதமாய் சந்திக்கிறார். நமக்கு வந்து அப்ப நான் யோசிப்பேன், எப்பயுமே யோசிப்பேன், இட் இஸ் நாட் தட் போய் பழைய விஷயங்களை நெகட்டிவா விஷயங்களை ரீலீவ் பண்றதுக்குன்னு நான் சொல்லல. பட் ஆனா ஃப்ரம் வேர் காட் டுக் அஸ், நம்ம எங்கிருந்து நம்மள ஆண்டவர் கொண்டு வந்தாரு, தூக்கிட்டு வந்தாருங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனக்கு மைண்ட்ல இப்ப வரைக்கும் இருக்கும். அதனால யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, அவங்க இப்பத்துக்கு கிராஸ் பண்ற விஷயங்களை வச்சு அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறத பாடத்தையும் நாங்க கற்றுக்கொண்டோம். எங்களை பார்த்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க சில நேரத்துல, எங்களுக்கே தோணும், என்னடா அது நம்ம இப்படி இருக்கோம், அப்டேட்டடாவே இல்லை, ஜனங்களாம் கூட அப்டேட்டடா இருக்காங்க, நமக்கு வந்து இது இருக்க சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சில நேரத்துல பார்த்தா பிள்ளைங்க அந்த இது ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒன்று போனா கூட போட்டோ எடுக்க முடியாது. இப்போ பாருங்க, ஒரே அப்டேட் போட்டோஸா எடுத்துட்டே இருக்கோம். ஜாய போட்டோ எடுக்கிறோம், எந்த விஷயமானாலும் போட்டோ எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தேசியம் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வந்துட்டார். ஓகே, அதனால வாட் எவர் சுச்சுவேஷன் இந்த போனு இதெல்லாம் மட்டும் நான் சொல்லலை. இதையே நான் ஓபன் பண்றேன்னா, ஸோ எல்லாருக்குமே ஒரு பாத்து இருக்குது. ஸோ நடுவுல அந்த புழு மாதிரி நமக்கு தெரியுதுங்கிறதுனால அவங்க புழுவாகவே இருக்க போறாங்கன்னு கிடையாது. புரியுதுங்களா? நம்மளே கூட நான் சொல்றேன், இப்ப நீங்க ஒருவேளை உங்களுக்கே சங்கோஜமா ஒருவேளை பினான்சியலா பெரிய ஒரு இது இல்ல, ஆனா ஐ பிலீவ் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் வந்து அவர் கூட சம்பந்தம் வச்சிருக்கிறேன், அதனால எனக்கு பெரிய ஒரு பிரேக் த்ரூ நான் ரிசீவ் பண்ணிட்டேன், ஸ்பிரிட்ல இருக்கிறேன், நீங்க பிலீவ் பண்றீங்கன்னா தட் இஸ் கிரேட், ஆசம். ஆனா இப்போ ஒருவேளை உங்களுக்கே உங்களை பார்த்தா புழு மாதிரி தோணுது, வெளியில இருக்கிறவங்க உங்களை புழு பாக்குற மாதிரி பாக்குறாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனா இது கிடையாது. ஸோ இட் ஹாஸ் அ ப்ராசஸ். லைஃப் ஹாஸ் அ ப்ராசஸ். இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இந்த புழுல இருந்து தானே பட்டர்ஃப்ளையா மாறுது. ஏன்? ஆனா அந்த எண்ட் ப்ராடக்ட் தான் ஆண்டவர் பாக்குறாரு. பட்டர்ஃப்ளையை மட்டும் தான் அவர் என்ன பண்றாரு, ஸோ அது பாதியில நிக்கிறது இல்லை, எந்த புழுவும் புழுவாவே இருந்துறது கிடையாது. அன்டில் அன்லெஸ் இட் இஸ் நாட் டிஸ்டர்ப். அது வெளியில இருந்து சீதோஷ்ண நிலை டிஸ்டர்ப் பண்ண வழியா அது ப்ரொடெக்டடா இருக்கும் போது என்ன ஆகுது, அது பட்டர்ஃப்ளையா கலர்ஃபுல்லா எல்லாருடைய அட்டென்ஷனையும் அது பறக்கும் போது கிராப் பண்றதா தான் இருக்குது. ஏன்? யாராவது பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்க? அது அப்படி ஒரு பட்டாம்பூச்சி அப்படி வந்துருச்சுன்னா எல்லாரையோட அட்டென்ஷனும் அது இது இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இன் ஹாப்பி வே. எல்லாருக்குள்ளயும் ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்போ ஜாய் எல்லாம் பட்டர்ஃப்ளை பார்த்தான்னா, எங்க வீட்டுல இருக்கிற அந்த 2 3 செடிக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு அப்படியே குதிப்பா ஓடுவா. நம்மளுமே வந்து அந்த பட்டர்ஃப்ளை யாருக்கு தான் பிடிக்காது? யாருக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கும் ரொம்ப? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கும் போதெல்லாம் ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஒரு 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 வேகம் வந்துடும் உள்ளுக்குள்ள. ச்சே, அப்படி இருந்த அந்த புழுவா இப்படி ஒரு பட்டாம்பூச்சா மாறுச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பாரு, ஆண்டவரோட இந்த நேச்சரே நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு பாரு அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்துடும். நான் தான் அந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட்டிக்கா அப்படி எடுத்துப்பேன். ஸோ அதனால யார பட்டாம்பூச்சியை போட்டார் யோவான். சூப்பர். ஸோ அதனால நான் தான் அந்த பட்டாம்பூச்சினா பினிஷ் ப்ராடக்ட், முடித்து துவக்குகிற தெய்வம். எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் காரியத்தை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. என் ஆவியில நான் பெற்றுக்கொண்டேன், பரிபூர்ணமாய் இருக்கிறேன், எனக்குள்ள குறை ஒன்றுமில்லை, பழுது ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் அப்படியே பெஸ்டா பாக்குறாரு, பெஸ்டா தான் வச்சிருக்கிறாரு. இப்ப நான் சத்தியத்தை அறிய 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 எனக்குள்ள நான் மெருகேற்றப்படுகிறேன். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது சீக்கிரமா சடுதியில கூட உண்டாகும். நான் இடம் கொடுக்குற வேகத்துல உண்டாகும், நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்மள வந்து நம்ம நிதானமா பார்க்கலாம். நம்மள நினைச்சே நம்ம சங்கோஜப்பட்டுக்கவும் வேண்டாம், நம்ம நிலைமை இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேணாம். அதே நேரத்துல நீங்க ஒருவேளை ஓவர் கம் பண்ணி நீங்க பட்டர்ஃப்ளையா இப்ப சுத்திட்டு இருக்கீங்கன்னா, எதிரில யாராவது ஒரு ஒரு அரைக்குறையா தெரியுறாங்க, ஸ்ட்ரகிளிங் இன் ஃபினான்ஸ், ஸ்ட்ரகிளிங் டு ரிசீவ் தியர் ஹீலிங், இல்ல சில ஏரியால பாக்குறதுக்கு அப்படி ஒரு ரொம்ப கிளியரா இல்ல அவங்க லைஃப்ன்னும் போது அவர்களை
ஒரு டவுனா பார்க்க வேண்டியது கிடையாது. ஏன்? ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், லைஃப் ஹஸ் டு கோ ஆன். அந்த ஆண்டவரோட அந்த ஜீவன் அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அது அவங்க க்ரோ ஆகிட்டே தான் வராங்கன்றதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வி நீட் நாட் ஜட்ஜ் தேம் இன் எனிவே. எதுவுமே பெருசா இது பண்ணிக்க வேணாம். நம்ம நினைச்சிட்டோம்னாவே இதுல இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஜட்ஜி நம்ம எப்படி இருந்தோம், கமான் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம காட்டிக்கணும். எல்லா ஏரியாலையும் அது ஒரு தவறான பழக்க வழக்கமா இருக்கலாம், அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு கோப குணங்களா இருக்கலாம். ஆனா மனசுல ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. தி டோன்ட் நோ டு ப்ராசஸ் தியர் எமோஷன். அதனால டக்குன்னு கோவப்படலாம், வார்த்தையை விடுறவங்களா இருக்கலாம். அப்ப அவங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறதுன்னா ஒரு ஹர்ட் சைல்டா பார்க்கலாம். காயப்பட்ட ஒரு குழந்தை, அது ஹீல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வெளியில இருந்து பார்த்து அவர்களை முழுமையா பார்க்கலாம். இவங்களும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. மெயினா நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் ஆக்சுவலா இதெல்லாம் பிளானும் கிடையாது, பர்பஸ் அஜெண்டா எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சில விஷயத்தை அட்ரஸ் பண்றாருன்னா ஐ நோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பொருட்களை வச்சோ, அவங்க போடுற துணிமணிகளை வச்சோ, அவங்க எந்த கார்ல வந்து இறங்குறாங்க, எந்த வண்டியில இறங்குறாங்க, என்ன மாதிரி வீட்டுல குடியிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு வேலையில இருக்கிறாங்க, அவங்கள சுத்திய என்ன மாதிரி ஒரு ஜனங்க இருக்கிறாங்க ஸ்டேட்டஸ்ல, இதெல்லாம் வைத்து மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஃப்ரெண்ட்ஸா சூஸ் பண்ணக்கூடாது, அவங்க கூட பழகணும்னு நினைக்க கூடாது. ஜஸ்ட் டிசர்ன் அதை அப்படியே நிதானித்து இவங்களோட நான் பழகும்போது அவர்களுக்காக நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எனக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை பாக்குறவங்கள, அவங்க ஏழையா இருந்தாலும் நான் அதை அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க இப்ப இருக்கிற நான் இருக்கிற வெளிச்சத்துல இல்லைனாலும் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளணும். அவங்க கூட இருக்கிற உறவுல என்ன பண்ணணும், இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுக்கணும். ஓகே. ஏன்னா சில நேரத்துல வசனம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க. மேபி அந்த ஃபினான்ஸ் விஷயத்துல அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்காது. சில சபைகள்ல நாங்க கிராஸ் பண்ணோம் அது. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆண்டவருக்காக ஹார்ட் அப்படியே ரொம்ப உண்மையான பேர்டன் இருக்கும். ஆண்டவருக்காக உண்மையா இருப்பாங்க. அவ்வளோ ஜெபிப்பாங்க. மற்றவங்களுக்கு அவ்வளோ நல்லது நினைப்பாங்க. ஆனா ஃபினான்ஸ் ஏரியால லைட் இல்லாததுனால, வெளிச்சம் இல்லாததுனால அவங்க சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரும் பண்ண மாதிரி அவங்க ஒரு ட்ரெஸ்ஸிங்லயோ, உங்க வாகனத்திலயோ, அவங்களோட இந்த விதத்திலயோ அவங்களுக்கு சேஞ்சஸ் பெருசா வந்திருக்காது. ஆனா அது அவங்கள வந்து ரொம்ப டவுனா பாக்குற நான் சில பீப்புளையும் நான் பார்த்திருக்கேன். ஏதோ அன்ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருக்குது, அதனாலதான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ அவங்க வளர வேண்டி இருக்குது, அவங்க வந்து இதாக வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த பணமின்மையே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டா அவங்க மேல அவங்க வந்து ஒரு இரண்டாம் தரன்ற மாதிரி ஆவிக்குரிய சபைகளே சொல்றேன். அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதனால நம்ம கூடுகையில கிரேஸ் கேதரிங்ல எவ்ரிபடியா க்ரோயிங் டுகெதர்ங்கிறது மட்டும் தான் இருக்கு. யாரும் வந்து இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இந்த வேலை செய்யறாங்க, அவங்க அந்த வேலை செய்யறாங்க, இவங்க இந்த ப்ரொஃபஷனு, இவங்க இப்படி அப்படின்றது கிடையவே கிடையாது. அதை நம்ம தகர்த்து இருக்கிறோம். அந்த தாட்ஸே யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம முதல்லதே நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா வி ஆர் ஆல் க்ரோயிங் டுகெதர். ஒருவேளை நீங்க ஒருத்தவங்க கார் வச்சிருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஆனா இருதயத்துல நிறைய விஷயங்கள் அவங்க போராடிக்கிட்டு இருக்கலாம். தேர் நாட் ஏபிள் டு ஃபர்கிவ் அதர்ஸ். மனசுக்குள்ள கசப்பை ரிலீஸ் பண்ண முடியாம அவங்க கஷ்டப்படலாம். அதுவும் பணம் இல்லாம கஷ்டப்படுறதும் எல்லாமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏரியால ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அதனால நம்ம யாரையுமே டவுனா பார்க்க வேணாம். ஒருத்தவங்களை வந்து இருக்கு, அவங்க பணம் இருக்குங்கிறதுனால உங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்க வேணாம். ரொம்ப மூவ் பண்ணிக்கணும்னு கிடையாது. ஸோ நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம தான். ஸோ யூனோ நிறைய எனக்கு சொல்லிக் கொடுங்க, என் சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க. நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஏன் தெரியும்னா, எந்த அளவின் படி நம்ம அளக்குறோமோ அதுலதான் நமக்கு அளக்கப்படும்னு இருக்கு. ஏன்? இஃப் யூ ஆர் சீயிங் யாரையும் டவுனா ஒரு டவுனா பாக்குறதுன்னா என்ன, நம்ம இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, யாரோ நம்மள வந்து நம்மள அப்படி பாக்குறதுக்கான வாய்ப்புகளை நாமளே உருவாக்குகிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து நான் பயமுறுத்துறதுக்காகவே சொல்லல. இட் ஒர்க்ஸ் தட் வே. சில விஷயங்கள் எல்லாம் பிரமாணங்கள், ஸ்பிரிச்சுவல் லாஸ் அப்படிதான் ஒர்க் ஆகுது. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப கவனமா சொல்றாரு, உன் இன்டென்ஷன்ஸை குறித்து நீ வந்து ஜாக்கிரதையாயிரு. நீ உன் எண்ணங்களை குறித்து மனம் திரும்பு சொல்றாரு. சேஞ்ச் த வே யூ திங்க். நீ பழைய மாதிரி யோசிக்காத. ஏன்னா நீ பழைய ஆள் கிடையாது, நீ புது மனுஷி. புதிய ரூட் எடு, புதிய டைவர்ஷன் எடு. ஐ எம் வித் யூ டு டீச் யூ நியூ திங்ஸ். சகல சத்தியத்துக்குள்ள நான் நடத்துறேன்.
ஒரு விஷயத்தை இப்படிதான் யோசிக்கணும்னே கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு. So, அதனால நம்ம எல்லாமே அந்த ஜேர்னில ஒண்ணா வளர்ந்துட்டே வரோம். அதனால ரொம்ப டஃப்னு நினைச்சுக்காதீங்க. இது வெரி ஈஸி. இப்போ நம்ம யூனோ கிரேட் கேதரிங்ல பெரிய ஸ்ட்ரென்த் என்ன? வி நோ டு பிளஸ் அதர்ஸ். ம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் நம்ம பிளெஸிங் கல்ச்சர்ல கொண்டு வந்துட்டார். மனசுல இருந்து பிளஸ் பண்றது நம்மளால முடியுமா முடியாதா? ஏன் எப்படிப்பட்டவர்களையும் நம்ம என்ன பண்றோம்? விச் இஸ் பிளஸ். நம்ம ரொம்ப நோண்டி அவங்கள பத்தின விஷயங்களுக்கு ரொம்ப ஆராய தேவையில்லைன்ட்டு என்ன பண்றோம்? அட்லீஸ்ட் நம்ம ஆவியில நிறையும் போதாச்சும் அவங்க மைண்ட்ல கொண்டு வந்து அவங்களை பிளஸ் பண்றோம். நம்ம ஃபிளஷ்ல நம்மளால முடியலனாலும் அட்லீஸ்ட் இன் ஸ்பிரிட் வி டூ தட். அதனால நம்ம எல்லாம் வந்து சேஃபர் சைட்ல இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்மளை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறார். எல்லாரையும் பிளஸ் பண்ணணும்னா, ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உள்ள ஜனங்க. அதனால நம்ம வாயில இருந்து என்னது சாப வார்த்தைகளோ, ஜட்ஜ்மெண்டலான வார்த்தைகளோ, நெகட்டிவ் வேர்ட்ஸோ வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அது நமக்கு தகுதி இல்லைங்கிறார். நீ வேற ரகம், தேவ ரகம், காட் கைண்ட். நீ என்ன மாதிரி இருந்துகிட்டு உன் வாயில போய் இந்த வார்த்தை வரலாமாமா அப்படின்றாரு அந்த புரியுதுங்களா? உன் வாயில இருந்து போய் அஹ், நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு ஸ்பெஷல், நீ எவ்வளவு பியோர், உனக்குள்ள எதுவுமே பழுது இல்லை, இவ்வளோ பியோர், அவ்வளோ ட்ரூ ஹார்ட். எனக்கு சில நேரத்துல அப்படி பதறி சில விஷயங்கள் ஏதாவது நான் சொல்லிட்டேன்னா கூட எனக்கு உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு இருக்கும். இல்ல இல்ல, நான் ஏன் அப்படி சொன்னேன், நம்ம சொல்லக்கூடாது, சோ வாட் அப்படின்னு. ஆனா சில நேரத்துல அசர்ட்டிவா நம்மள இருக்கும்போது கூட நம்ம நிதானமா தான் பேசுவோம். என்ன விஷயமோ அந்த விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணுவோம். ஆனா பதறி பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சில கலோக்கியல் லாங்குவேஜ் எல்லாம் வந்துரும். நம்ம கேட்டு வளர்ந்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தை இல்ல, கேட்டு வளர்ந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன வந்துரும்? வந்துரும். அப்போ அதெல்லாம் ஏன் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, நம்ம என்ன ரகங்கிறதுல மைண்ட் திரும்ப திரும்ப கொண்டு போய் வைக்கிறதுல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ம் அதனால we are all growing. திரும்ப திரும்ப சொல்ல கில்ட்டி ஆகாது, கில்ட்டி ஆகாதீங்க, கில்ட்டி ஆகாதீங்க, கில்ட்டி ஆகாதீங்க. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம எப்ப பார்த்தாலும் காட் கைண்ட், அப்பா உம்மை போல நினைச்சிருக்கிறீங்க, உம்மை போல நினைச்சிருக்கிறீங்கிறதே நம்ம தியானமா இருக்கும்போது நம்மள மீறியே நம்ம அப்படி பேச மாட்டோம். நிறைய பேர் ஆக்சுவலி கனெக்ட் ஆனவங்க பிள்ளைங்களை திட்டுறது இல்லைன்ற டெஸ்டிமனி நாங்க கேட்கிறோம். பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா வீடுகள்ல? ஏன்னா ஒண்ணு, பெண்களுக்கு கோபம் வந்தால் நடக்கிற விஷயம் என்ன வீட்டுலன்னா, ஒண்ணு பாத்திரம் பண்றதுக்கு சேதாரம், அடுத்த சேதாரம் பிள்ளைங்களுக்கு. உம் ஆனா கிரேஸ் கேதரிங்ல நம்ம இதுல லைஃப் டுகெதர்ல என்ன பண்றோம்? அவங்க உள்ள மாற்றம் வந்த உடனே முதல்ல சேஃப் ஆகுறது பாத்திரம் பண்ணலாம் சேஃப். அடுத்து பிள்ளைங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. அம்மா முன்ன மாதிரி கோவப்படுறதில்ல, முன்ன மாதிரி திட்டுறது இல்ல, முன்ன மாதிரி அடிக்கிறது இல்ல. சில பேர் டியூஷன் டீச்சர்ஸா இருக்கிறவங்க நம்ம இதுல கரெக்டா இருக்குங்க. டியூஷன் பிள்ளைங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுதான். ஏன்னா முன்னாடி அடி வெளுத்துருவாங்களாம். அடி வெளுத்துருவாங்களாம், இது பண்ணல அது பண்ணலன்னா. இப்ப வந்து அவ்வளோ வந்து கைண்டா இருக்கிறோம். நம்மளால பொறுத்துக்க முடியுது. இப்போ குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியுது. இதெல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ணி கேட்கிறோம். சரி, சோ குட். நம்ம க்ரோ ஆகுறோம். நம்பிக்கை இருக்கிறதா? ம் நம்பிக்கை இருக்கிறதா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு. அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு, சம்படி ஸ்போக் டு மீ. அப்போ சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப அடிக்ஷன் சிஸ்டர், பிள்ளைய வந்து பயங்கரமா அடிச்சிட்டேன் நானு. அப்புறம் எனக்கு முடியவே இல்லை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அடிச்சிட்டேனே தவிர ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனா நம்ம சொல்றோம், ஆனா அடிக்கும் போது குழந்தைக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு தான் வலிக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்க கூட டக்குன்னு மறந்துடும். அழுதுட்டு அவ அப்படி கொஞ்சம் சமாதானப்படுத்துச்சுன்னா அழுதுரும். அதுங்க அடுத்த நிமிஷம் வேற எதனா விளையாட்டு எதுன்னு மறந்துடும். நாம ஏன் அடிக்க கூடாதுன்னா, முதல் நம்ம ரொம்ப தெளிவா தெளிவா அடிக்கிறோமா, அவேர்னஸ்ல இருந்து அடிக்கிறோம். திரும்ப திரும்ப அது அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு கில்ட் கான்சியஸ்குள்ள தள்ளி நம்மளோட ஒரு வாரத்தை அது இது பண்ணிடும், தின்னுடும் அந்த ஆக்ட். அதனாலே நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ரேஜ்குள்ள போயிடாதபடிக்கு ஆவியானவர்கிட்ட அப்படியே சப்பா ஜஸ்ட் கம், என்னை வந்து அப்படியே புடிச்சுக்கோங்க, என்னை வந்து நான் விட்டு கொடுக்குறேன், என்ன நீங்க அப்படியே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதுலயும் அப்படியே சரண்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க இல்லாத சில பேர் பெரிய பசங்களை கூட அடிக்கிறாங்களாம். ஒரு ஒரு ஆண்டி ஒருத்தங்க எனக்கு தெரியும். அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க. அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அவங்க அந்த பையனே 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவங்க சொல்றாங்க என்கிட்ட, எனக்கு அவ்வளோ நல்லவங்க அவங்க, அவ்வளோ கைண்டு, அவ்வளோ ஒரு ஆண்டோட பிள்ளை. அவங்க சொல்றாங்க, சுல்தான் இப்ப கூட கோவம் வந்து என் பொண்ணு அடிச்சிடறாமா நானு அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அஹ் யாரும் அந்த பிள்ளைங்க கெடுதலுக்கு அடிக்க போறது இல்ல. ஆனா அது வந்து ஒரு டக்குன்னு ஒரு உரிமையிலயும் இதுலயும் பண்ணிடுறோம். வளர்ச்சி ஸ்டோரி ஷாக் ஆயிட்டாங்க. படான்னு அடி கொடுப்பாங்களாம் அவங்க பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு. அப்ப நம்ம எல்லாம் பெட்டர் தானே. அதனால நினைச்சு நம்ம வந்து
அதுக்கு நான் கொம்பு தூக்கிறாதீங்க யாரும். கொண்டு போ. எனக்கு என்னன்னு தெரியல, நிறைய விஷயம் நம்ம என்னென்னவோ பேசிட்டு இருக்கோம். வில் ப்ரே. ம். யாருக்கெல்லாம் இல்ல இல்ல இவ்வளவு விஷயம் பேசுனதுல நிஜமாவே ஆண்டவர் எங்க கூட பேசிட்டு தான் இருக்காருன்றது எனக்கு, ஏன்னா எனக்கே ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்காரு. இந்த பட்டர்ஃப்ளை ஃபோன் வந்துச்சு, அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை கதை வந்துச்சு, அப்புறம் இதெல்லாம் வந்துட்டே இருக்குது. we are just talking. யாருக்குன்னா இது ப்ரேயர் அட்டன் பண்ற மாதிரியே இல்ல சிஸ்டர், எனக்கு ஃபீல் பண்ணீங்களா புதுசா வந்தவங்க? ஐயோ ப்ரேயர் நடக்கும்னு வந்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா, நாங்க அப்படிதான். புதுசா வந்தவங்க நீங்க தான் அடாப்ட் பண்ணிக்கணும். ம். நாங்க இப்படிதான். எஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீங்க ஒரு ஃப்ரெண்டு எங்க கிட்ட பேசுற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு நாங்க க்ளோஸா நம்புறேன். அவங்க சொன்னா எனக்கு நல்லதுக்கு தான் இருக்கும் நாங்க நம்புகிற ஒரு ஃப்ரெண்டு, எங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல எங்க கூட பேசுற மாதிரி ஆவியானவர் எங்க கூட பேசிட்டே இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறீங்க ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயத்துலயும் உங்களுடைய தெளிவு எங்களுக்குள்ள வருது இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க ஆலோசனைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இதை நீங்க சொல்லலைன்னா வேற யாரும் எங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களோட பேசுறீங்க, எங்க கூட அப்படியே கவுன்சில் பண்றீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்க எல்லாத்தையும் வேல்யூ பண்றோம், நாங்க எடுத்துக்கொள்ளுகிறோம். எனக்குன்னு அப்பா பேசுறாரு, எனக்கு இது பிரயோஜனத்துக்கு தான் இது சொல்றாரு, எனக்கு தான் இது நல்லது, என் சோலுக்கு இது நல்லது. தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கனெக்டான 50 பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். அண்ட் ஸ்பெசிபிக்கா இவங்க வீடுகள்ல ஆண்டவரே நலமான பொருட்கள், நீதிமான்களோட வீட்டுல வந்து எல்லா நல்ல பொருட்களும் இருக்கும்னு ஒரு blessing இருக்கு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்கை இப்போ நான் ரிலீஸ் பண்றேன். ஐம் லெட் டு டூ தட். ஓட்ட ஓடசல் பழைய இது, அந்த 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பாத்திரம், பண்டம் உடைஞ்சது, கைப்பிடி உடைஞ்சது, அந்த மாதிரி. நான் கிச்சன்ல இதை சொல்றேன், பட் எங்கெல்லாம் அதெல்லாமே ரீப்ளேஸ் ஆகட்டும் இசப்பா. அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எதெல்லாம் கண் பார்க்க குறையாய் தெரிகிறதோ அதெல்லாம் மாற்றப்பட்டு புதிய காரியங்களை, புதிய எக்யூப்மெண்ட்ஸ், புது விஷயங்களை ஆண்டவரே அந்த வீடுகளுக்குள்ள நாங்கள் அனுப்புகிறோம். எஸ், ஏற்கனவே அப்படி மாறினவர்கள், அந்த பிளஸ்ஸிங்குள்ள போனவங்க எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். எசப்பா எங்க வீடுகளுக்குள்ள ஏன் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், தேவையில்லாத எல்லாம் அடைஞ்சிருக்கிறது எல்லாம் கிளியர் ஆயிட்டு ஆண்டவரே. யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான பொருட்கள் எங்க வீட்டுக்குள்ள வருவதாக அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நாங்க பேசுகிறோம். எஸ் எஸ் எஸ். ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஜீசஸ். நிறைய விஷயங்களை அடைத்துக் கொள்வது ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு பொருள் இருக்கணும், அந்த பொருளுக்கு ஒரு யூஸ் இருக்கணும், அது என் வீட்டுல இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி, அந்த கிளம்சினஸ் எல்லாம் மாறி, கிளட்டரிங் எல்லாம் மாறி ஆண்டவரே ஒரு டீ கிளட்டரிங் ஸ்டேட்டை எனக்கு, என்னுடைய வீட்டுக்கும் ஆண்டவரே, எங்க கனெக்ட் ஆன ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கும் நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஐம் லெட் டு ப்ரே ஃபார் தட். யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு, ஏன் இருக்கு, ஆமா சிஸ்டர் இதை மாத்தணும்னு இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன், அதை மாத்தணும்னு அத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன்னு ஏதாவது இருந்ததுன்னா, இதுக்கு மேல ஈஸியா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்த மனசார தூக்கி போடுவீங்க. சில பேரெல்லாம் ஞாபகத்துக்கு எங்க பாட்டி கொடுத்தது, எங்க அம்மா கொடுத்ததுன்னு சட்டியெல்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மனசார என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிருங்க. ஏன் ஏன் கண்ணு பார்க்க கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் இருக்க இருக்க நம்மள மீறி ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். ம். அதெல்லாம் மனசுல இருந்து என்ன பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து மனுஷங்க மேல இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். பட் பிசிக்கலாவே நிறைய பொருட்களை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டி, புடவைங்க புடவைங்க நிறைய பேர் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நீங்க கட்ட மாட்டீங்க, ஆனா வச்சு அடிக்கி அடிக்கி அழகு பார்த்துட்டு இருக்கீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. பேரு கேட்கவான்னு பாக்குறான். யார் ஆண்டவர் அந்த நபர், கேட்கவா? சாரீஸ் அதெல்லாம் நீங்க ஒருவேளை நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது ஓகே, கல்யாண சாரி எல்லாம் வச்சிருப்பீங்க, அது ஓகே. பட் ஆனா சில விஷயங்களை நீங்க அடக்கி பார்த்தே அழகு பாக்குறீங்க பாத்தீங்களா, அலமாரியில. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. பழைய விஷயங்கள், ட்ரெஸ்ஸஸ், பிள்ளைங்க ட்ரெஸ் பழசு எல்லாமே ரிலீஸ் பண்ண நீங்க பாருங்க, குறைவுபடவே போறது கிடையாது. குறைவுபடவே போறது கிடையாது. இட் ஷோஸ் த மைண்ட் செட்டா. ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்படி, நீங்க ஒரு விஷயத்த டீக்ளட்டர் பண்ண மனசு இல்லாம நீங்க அலமாரிகள்லயும் ஷெல்ஃப்லயும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது ஷோஸ் த மைண்ட் செட். இட் இஸ் த மிரர் ஆஃப் யோர் மைண்ட் செட். ஸோ சிந்தையிலயும் நம்ம என்ன பண்ணுவோமா, நம்மள மீறி அப்படிதான் இருப்போமா. ஸோ நீங்க மைண்ட்ல ஃப்ரீயாக நீங்க பாருங்க, நிறைய பொருட்களை ரிலீஸ் பண்ணுவீங்க. அதை பத்தி திரும்ப யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க, ஐயோ இது கொடுத்துட்டோமே, நீங்க அதங்கமே பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு மைண்ட்ல ஒரு ஃப்ரீடம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, வீடே காலியாயிரும். ம். ஒரு ஒரு டைம் எல்லாம் எனக்கு இப்படி ஆண்டவர் பேச பேச ஒரே ஒரு ஒரு முறையிலேயே ஒரு 35 செட்டு சுடிதார் என்ன பண்ணேன், ஒரு காலேஜ் போற பிள்ளை
அப்பதான் அவ காலேஜ் இது பண்ணி போறா. நான் அழகா இது பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து பிரின்ஸ் பிறந்து கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வெயிட்டும் போட்டேன். எப்ப வெயிட் குறைச்சி நான் வெயிட் குறைச்சி இதெல்லாம் போட்டே தீருவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து எல்லாம் பேசிட்டு இருந்தேன். பட் ஆனா எனக்குள்ள ஆண்டு ரிலீஸ் பண்ற மாதிரி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்ணேன். அப்போ ஒன்னா கூப்பிட்டு அவங்க அந்த பொண்ணோட அக்காவுக்கு எல்லாத்தையும் பேக்ல போட்டு அவங்க என்னன்னா இவங்களுக்கு கிறுக்கு பூச்சிச்சான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நல்ல சுடிதார், புது சுடிதார் அயன் பண்ணி நீட்டா இருக்குது. ஆனா எனக்கு அந்த தாட் ஆண்டு பேசின உடனே ரிலீஸ் பண்ணிட்டேன். யூனோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு நிறைய சாரீஸ் ஒரு முறை எல்லாம் ஒரு ஆம், நான் நியூஸ்ல எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய சாரீ சேர்ந்துக்கிட்டே வந்தது. அது அது என்ன ரொம்ப விலை கூடின சாரீ கிடையாது, ஆனா இருந்துட்டே இருந்தது. அது ஒன்னா ஒரு முறை 48 சாரீஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணேன். 48 சாரீ ரிலீஸ் பண்ணேன். அதெல்லாம் ரிலீஸ் பண்ற வரைக்கும் எனக்கு பெருசா கிஃப்ட்னு எதுவும் வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ நீங்க நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பேர் எனக்கு கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே சாரீஸ் கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரெஸ் கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப யோசிக்கிறேன் ஏதோ சம்திங் இருக்குது போல இருக்கே, இது அப்ப நல்லா விதைக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்காது. ரொம்ப ட்ரெஸ் இந்த சாரி இதெல்லாம் ரொம்ப வச்சுக்கிறது எனக்கு பர்சனல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அதுல பெருசா நான் விதைக்க அதோ இல்லவும் இல்லை, நான் அதை விதைக்கவும் இல்லை. உங்களுக்கு சொல்றேன், அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க பாருங்களேன். தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத விஷயங்களை அதாவது தேவையில்லாத உடஞ்ச இதுன்றது இல்ல, நீங்க உங்களுக்கு இல்ல ஆனா வேற யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் கடைசியா வந்து ஜோஷுவா பிரின்ஸோட 2 சைக்கிள் அது அப்படியே அழகு பார்த்துட்டு கொஞ்சம் பஞ்சர் மட்டும் போயிருந்தது. அப்படியே வச்சுட்டு இருந்தோம், ஓட்டுனானுங்க, அப்படி இருந்தது. ஆனா இந்த டிசம்பர்ல ஆண்டு சொன்னாரு ரிலீஸ், அது நீ யாருக்குன்னா ஷோ பண்ணிட்டு கரெக்டா வந்து எங்க செக்யூரிட்டி ஒருத்தருங்களோட பையன் வந்து 10th படிக்கிறான், ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கரெக்டா நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அவர் வந்து கேட்டாரு. உடனே அடுத்த நாள் அவங்க ஒய்ஃபையும் பிள்ளையும் கூப்பிட்டு அந்த 2 சைக்கிளையும் ரிலீஸ் பண்ணி விட்டோம். அந்த பையன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம், அவங்க அம்மாவும் அவ்வளவு சந்தோஷம். இப்ப பாருங்க 2 பேர் அழகா ஏன்னா இவங்க ஸ்கூல் பஸ்ல போறானுங்க வரானுங்க, பெருசா நம்ம ஈவினிங்ல வெளியே அவனுங்க போறது இல்ல. இருந்து இருந்து இதாகிறதுக்கு யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் சொல்லி அப்படி ரிலீஸ் பண்ணும். இது எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது இதுல எல்லாம் இந்த ஏரியால எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதே தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். புரியுதுங்களா? இல்லைங்க இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு நான் ரூலாவோ கமாண்டாவோ இப்படியெல்லாம் செய்யலைன்னா ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலை. ஆனா நம்மள மீறி அந்த ஒரு மைண்ட்ல ஒரு ஜெனராசிட்டி, ஒரு ஃப்ளோ, இந்த பிள்ளை கிட்ட எதனா கொடுத்தா நிக்காது, அது ஃப்ளோலயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கூட பாருங்க, நீங்க அப்படி ஃப்ளோல விட்டு பாருங்க, கொடுத்து பாருங்க, ஷோ பண்ணி பாருங்க, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து வருதுன்னே தெரியலன்ற மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவீங்க. எப்படி வருதுன்னு தெரியல ஆனா வருது. எனக்கு வந்து இந்த மாசம் ஃபுல்லா அப்படி ஒரு ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி சொல்லி இருக்கேன். எங்களுக்குமே நாங்க அதை பார்த்துருக்கோம். ஊழியத்துல ஸ்டோ பண்ணும் போதோ மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதோ நமக்கு வந்து ஒரு குறைவும் வராது. அது பொருளாலையும் எந்த விஷயமாட்டா, சின்ன சின்ன பொருள் கூட உம் ஆண்டவர் நமக்கு தேடி தேடி அழகா வந்து செய்வோம். இன்னொன்னு எனக்கு வந்து எஸ்பெஷலி வித்தியாசமா என் நீடுக்கு ஏதாவது இல்லைன்னா கரெக்டா அது வரும். எனக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்க வந்து ஒரு ஜக் வச்சிருந்தாங்க. வெள்ளூர் கிச்சன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு வெள்ளூர்ல. அங்க வந்து ஒரு ஜக் நடுவுல தண்ணி ஜக் இருக்கும், அதை சுத்தி 4 டம்ளர் இருக்கும். அந்த ஜக்கை பார்த்து இது அழகா இருக்குது, இந்த ஜக் இது நிரப்பி வச்சுட்டா ஒரு டம்ளர் வச்சுட்டா எல்லாம் விட்டு விட்டு குடிக்கலாம்ல. இதுங்க வந்து ஒரு ஒரு முறையும் அந்த தண்ணி பாட்டில ஃபில் பண்றது, இந்த டம்ளர்ல புடிச்சு புடிச்சு அந்த பட்டனை அழுத்தி அழுத்தி அந்த இதுல இருந்து எடுக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வீட்டுக்கு போனோம் நாங்க. போனா எதிர்பார்க்கவே இல்லை, அங்க போய் ஜாலியா பேசிட்டு அப்படியே கிளம்பும் போது அவங்களும் ஒரு ஊழியக்காரங்க, பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும், அவங்க வந்து குடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் அந்த போட்டோ கூட முடிஞ்சா போடுறேன். அந்த ஜக்கு கொடுத்தாங்கங்க, அதே மாடல். அந்த ஹோட்டல்ல நான் என்ன ஜக்க பாத்துருவேன், ஹேண்டில் வச்சு நல்லா ஒரு 2 லிட்டர் குடிக்கிற மாதிரி டேபிள்ல வைக்கிற மாதிரி அதே ஜக்கு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு நிஜமா ஆண்டவர் வந்து இல்ல செய்யறாருன்றது, ஆனா எனக்கு வந்து இவ்வளவு எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் செய்யறாருன்றது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக் வந்து எனக்கு கிஃப்டா கிடைச்சது. அதை வந்து இப்பவும் தண்ணி ஊத்தி வைக்கிறேன், இப்பயும் நிரப்பி வைக்கிறேன். அந்த ஜக் டைனிங் டேபிள்லயே தான் இருக்குது. அந்த ஜக் கழுவி கழுவி அதுல நிரப்பி நிரப்பி வைப்பேன். அப்புறம் ஒரு முறை பெட் கவர் மாத்தணும். பெட் கவர் வந்து ஏன்னா நம்ம ஜாயெல்லாம் என்ன பண்ணுவா சில நேரத்துல கிரியேட்டிவா என்ன பண்ணுவா, செவரெல்லாம் வரைஞ்சு தீர்த்து இதாயிட்டா, பேப்பர் எல்லாம் வரைவா. நடுவுல என்ன பண்ணா ஃபுல்லா பெட்ஷீட்ல வரைய ஆரம்பிச்சிட்டா. ஏன் எங்க கிடைச்சாலும் அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் இது வந்து வேலை மாதிரி வேலை செஞ்சு பெட்ஷீட் எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தா, பெட் கவர்ல எல்லாம். இப்படி வரைஞ்சு வரைஞ்சு வைக்குது இந்த பிள்ளை, என்ன பண்றது, பெட் கவரா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
ஒரு gift வருது. என்ன கிஃப்ட்னா பெட் கவர். பெட் கவர், அதுவும் எங்க கட்டில் சைஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கூட தெரியல, ரொம்ப அகலமா இருக்கும். அதை பத்துற மாதிரி பெட் கவர், பில்லோ கவர்ஸ், அதெல்லாம் வந்துச்சு கிஃப்டா. அப்புறம் ஒரு மாதிரி சொன்னேன்னா பட்டெல்லாம் அவங்க ஏலக்காய் வீட்டுல இருந்த டப்பால தீர்ந்து கரெக்டா ஒரு இதுக்கு போறோம், ஒருத்தவங்க பட்டெல்லாம் அவங்க ஏலக்காய் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படித்தான் தோணுச்சு தெரியல, ஆவியானவரோ அவ்வளவு தெளிவா அவங்க சென்ஸ் பண்றாங்க பாருங்க. பட்டெல்லாம் அவங்க ஏலக்காய் கொடுத்தாங்க. ஸோ நம்ம நிறைய நேரங்கள்ல சோ பண்ணும்போது நமக்கு பணம் கிடைக்கும், நிறைய விஷயம் பணம் ஆண்டவர் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, கோல்டு கொடுக்குறாரு, நமக்கு எல்லாம் செய்யறாரு. ஆனா நம்ம ஃபெய்த் எது தூக்கி விடுது தெரியுமா? எனக்கு கோல்டு கிஃப்டா கிடைக்கும் போது கூட நான் அவ்வளவு சந்தோஷப்படல. அந்த பட்டவங்க ஏலக்காய் கிடைக்கும் போது அந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஏசப்பாவோட ஃபெய்த்ஃபுல்னஸ், ஏசப்பாவுக்கு என்னை எவ்வளவு டீப்பா தெரிஞ்சிருக்கிறது, அவர் எனக்குள்ளே எவ்வளவு சமீபமா இருக்கிறார், எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப என் ஃபெய்த்தை வந்து பூஸ்ட் பண்ணுச்சு. நாட் எப்பயுமே பெரிய காரியங்கள் நடந்தாதான் ஃபெய்த் பெருசா பூம் ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய காரியம்னா என்ன நினைக்கிறோம்? கேன்சர் ஹீல் ஆகுறது, மினிஸ்ட்ரியில பெரிய பெரிய மாற்றங்கள் நடப்பது, அப்படி இப்படி நம்ம வல்லமை அப்படியே இறங்கி நிறைய பேர் அப்படியே அபிஷேகத்துல நிரம்புவது அப்படின்னு நினைக்கிறோம். பட் என்னை தூக்கி விடுவது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்னு மத்தவங்க நெக்லெக்ட் பண்ற விஷயங்கள்ல தான் நான் ரொம்ப பலப்பட்டு இருக்கிறேன், நிறைய நேரத்துல பலப்பட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அங்க ரொம்ப க்ளோஸா ஆவியானவரை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அவருக்கு நமக்கு இருக்கிற இன்டிமெசி கூடும், அந்யோன்யம் கூடும். இது எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நான் சொன்னேன்ல, சில நேரத்துல நான் வந்து நமக்கு நம்மள மீறி ஒரு ஆசா பாசங்கள்லாம் வந்துடும்ல, ஐயோ நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளைங்க, நம்ம உறவும் இப்படி அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட் வந்து மைண்ட்ல சொல்லி கொடுத்தாரு. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்குள்ள ஆண்டவர் தானே இருந்தார். ஏன்னா ஆண்டவர் தானே முன்குறிச்சார், அவரு தானே அந்த கருவுல வச்சார், அவர் தானே என்னை இவ்வளவு பத்திரமா கொண்டு வந்து உலகத்தை விட்டார், அவர் தானே வளர்த்தார், அவர் தானே தேடி வந்து ரசித்தார், அவர் தானே அபிஷேகித்தார், அவர் தானே வரங்களை கொடுத்தாரு, அழைப்பு கொடுத்து இப்ப நடத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்க. இப்போ வந்து என்னமோ துள்ளுது மனசு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஆண்டவருக்கு கூட ஒரு இடத்த கொடுக்குறோமே, என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அப்ப நான் சொல்வேன், நான் கன்ஃபஸே பண்ணுவேன் சார், நேரத்துல தானிபுரத்துல சொல்லுவேன், சி, ஐ மெட் மை சேவியர், ஐ மெட் மை கிரியேட்டர் பிஃபோர் ஐ மெட் யூ. அதனால உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே என் கிரியேட்டரை நான் சந்திச்சுட்டேன், அவரு தான் எனக்கு எல்லாம், அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறாரு அப்படின்னு கன்ஃபஸே பண்ணுவேன். டு ஷோ தட் ஹீ இஸ் ஃபர்ஸ்ட். இது எதில் இருக்கிறவங்கள டவுன் பண்றதுக்காக இல்ல, விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வது அப்படி ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, ரொம்ப கதையா போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால ரொம்ப அவர் கூட இருக்கிற இன்டிமெசி க்ரோ ஆகுறதுக்கு, அந்யோன்யம் ஐக்கியம் க்ரோ ஆகுறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் யூஸ் பண்றாரு. ஆனா நாம அதை பெருசா எடுக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். நாம அதை மெடிடேட் பண்றோமா, நாம அதை குறித்து சிந்திக்கிறோமா நிறைய, அதை குறித்து சிந்திக்க 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 பாருங்க, மெடிடேட் மைண்ட்ல கொண்டு வந்து சிந்திக்க சிந்திக்க ஆழ்மனதுக்குள்ள அது போகும். ஆழ்மனதுல ஒரு விஷயம் போய் டிராப் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்ல இருந்து உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது பாருங்க. ஆண்டவருக்கு நம்மளும் ஒண்ணுங்கிற ஸ்டேட்ல இருந்து எந்த சூழ்நிலையும் மனுஷரோ எதுவுமே பிரிக்க முடியாது. அப்படி கொண்டு போயிடுவார் நம்மள. எஸ், யாரெல்லாம் ரெடி? எஸ். எதுக்கு ரெடி? ரிலீஸ் பண்றதுக்கு யாரெல்லாம் ரெடி? லிஸ்ட் போடுங்க. அப்படியே கண்ணு பாவியானவரை என்ன லீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ணுங்க, வீட்டையே ஸ்கேன் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க பொருளை தூக்கி கொடுத்துறாதீங்க. டிஸ்க்ளைமர், இது வந்து நான் என்ன உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்க ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நீங்க செய்யணும். உங்க பசங்களோடது அவங்க பர்மிஷன் இல்லாம எடுத்து கொடுத்துறாதீங்க, உங்க ஹஸ்பண்டோடது எடுத்து கொடுத்துறாதீங்க, உங்க மனைவியோடது கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் பயன்படுத்துற ஒரு பொதுவான பொருளை குறித்து பேசுங்க, கலந்து பேசி செய்யுங்க. எதுவா இருந்தாலும் ஞானம் வேணும், ஞானம் முக்கியம். எஸ். ஓகே. இது ரிலீஸ் பண்றேன்னு சண்டையில முடிஞ்சிடக்கூடாது. ஓகே, அதுவும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுவிதா சிஸ்டர் சொன்னாங்கன்னு என் பேரை சொல்லி வச்சுங்க, அப்புறம் நான் சொல்லிடுவேன் ஃபோன் பண்ணி, நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லி கொடுத்தேன் பிரதர் சிஸ்டர்னு சொல்லிடுவேன். ஓகே. ஓகே. ஸோ பிளஸ் யூ ஆல், வி ப்ரே. எசப்பாம்புடைய கரத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்க ஆலோசனை வெளிப்படும் போது நாங்க ஸ்டாப்பே பண்ண முடியாது இசப்பா. எங்களுக்கு எவ்வளவு அழகா ஆலோசிச்சு எங்களை அழகா நடத்துறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். வி கேவ் யூ க்ளோரி. உங்களுக்கு எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் எங்களோடு இருக்க எங்களுக்கு எது நடக்காது, எங்களுக்கு எது கிடைக்காது, எங்களுக்கு எது இல்லைன்னு நாங்க புலம்ப வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வராது சுவாமி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், சகலமா நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We give you all the glory in Jesus name. Amen. Amen. நிர்மலா சிஸ்டர் பாருங்க, என் பையன் திங்ஸ் கொடுத்தா அவன் திட்டுவான். நல்ல வேலை சொன்னேன்.
ஓகே ஓகே. சரி, எல்லாம் ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். பை பை.